ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 37வது நாமாவளியாக ஓம் அகலங்காய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி கலங்கமற்றவராக வர்ணிக்கிறது. இறைவன் மாசற்ற ஜோதியாக இருக்கக்கூடியவன் பரம்பொருள். அப்பேற்பட்ட இறைவன்கிட்ட ஏதாவது குறைகள் கலங்கம் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவர் அப்பழுக்கற்றவர், விமலாசனம் மேலே அவர் இருப்பார். அப்பழுக்கற்றவராக இறைவனை மாசிலா மணியே அப்படின்னா அடியார்கள்லாம் பாடியிருக்கா. அப்பேற்பட்ட அந்த இறைவனை கலங்கமற்றவராக வர்ணிக்கிறது அப்படின்னா அது பரமாத்மாவனுடைய ஒரு இலக்கணம். இந்த ஜீவாத்மாவனுடைய இலக்கணத்தில் அந்த குறை இருக்குது. அந்த குறையை போக்குறதுக்கு தான் இறை வழிபாடு. நம்ம இறைவனை வணங்குறோம். அதனால தான் கந்தர் அலங்காரத்தில் அழகாக பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனே அப்படின்னு வர்ணிப்பார். ஜீவாத்மா தவமிருந்து பெறக்கூடியதுக்கு பேர் அப்படின்னு பேர். அப்படி அதுதான் முக்தின்னு சொல்கிறது. அப்பேற்பட்ட அந்த தவம் சிறிதும் இல்லாத எண்ணெய் இந்த பிரபஞ்சத்தை அப்படி பிரபஞ்சம்ன்றதுன்னா சேராக வர்ணிக்கிறார். அதாவது திருப்பி சேருன்னாகும். அதில் மாட்டின்டா மேலே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி அதிக முயற்சி பண்ணாலும் என்ன ஆகும்னா இன்னும் உள்ளே போயிடும். சேரு நல்லா மாட்டிக்கும், வழுக்கும். அப்படி அந்த அசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த சேரு மாதிரி இந்த உலக மாயை நரகத்தை வர்ணிக்கிறார். இதில் மாட்டாமல் இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா தவம் சொல்கிறார் இல்லையா. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு குரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த நோன்பு தவம் இருந்தால்தான் எல்லா விதத்திலையும் நமக்கு அனுகூலம் கிடைக்கும். அப்போ அந்த தவம் இருந்ததுனால் இந்த பிரபஞ்ச சேற்றிலிருந்து கரையேறுவதற்கு அது ஒரு துணையாக இருக்கும். அதனால்தான் அம்பாளுடைய சஹஸ்ரநாமத்தில் வர்ணிக்கும் பொழுது சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயை நமஹா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் வர்ணிக்கும். இந்த சம்சார சாகரம் அதான் அந்த சேற்றிலிருந்து கரையேற்றக்கூடிய ஒரு குருவாக அம்பாள் இருக்கா அப்படின்னு வர்ணிக்கும். அது மாதிரி முருகப்பெருமான் அனுக்கிரகம் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட கஷ்டங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு முருகனுடைய பேரருள் கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த பேரருளால் இந்த உலக பசு பாச தொந்தங்கள்லாம் நீங்கி எல்லா விதமான பாக்கியங்களும் இறைவன் அருளால் கிடைக்கும். அப்போ இறைவனுடைய அருள் கிடைக்கும்பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கலங்கங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அதனால தான் இறைவனை கலங்கமற்றவராக அப்பழுக்கற்றவராக மாசிலா மணியாக ஜோதி ஸ்வரூபமாக இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் அகலங்காய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.